மேனகை ஊர்வசி திலோத்தமா யாராங்க மண்ட கோளாறு யாரடா இங்கே ரம்பை மேனகை ஊர்வசி இவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் மீதம் இருக்கின்றாரு யாராவது விசித்ரா அவள் திலோத்தமை அருகில இருப்பது மேனகையா என்னடா இது ஆச்சரியமா இருக்கின்றது ஆகட்டும் ஏய் பாட்டு பாடுவா அமர்ந்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாலா அழகு சிலையே அமர்ந்த நடிகனுக்குரிய வராட்டம் என்ன ஆகையால் இந்த பொன்னுலகத்தில் நாட்டிய புரிந்து என்ன மகிழ்விக்க வேண்டும் மாநாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என் தங்கையும் நானும் நடிகை நாட்டியம் செய்ய வேண்டும். நீங்கள் நாட்டியம் ஆடுவதை பார்த்தவுடனே என் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் மறந்து விட வேண்டும். உண்மைதான் சாமி. அரசருடைய கட்டளையே அதாவது மன்னனுடைய கஷ்டத்தை தீர்ப்பதுதானே இந்த மகனுடைய நீங்க சிமாதானத்தில் அமருங்க என் ராணி அம்மாவும் அதாவது நானும் என் தங்கையும் அரசருக்கு நடின நாட்டியம் ஆடுகிறோம். ஆகட்டும் எங்களுடைய சிமாதானம் போடுறோம். கம்மி இருக்கா பெரிய கூழ் கட்டிக்கும் இன்னொரு வாரத்திலே இருக்குது.
யாரா நீங்க ஏடா பருப்பு சாரிட்டு உனக்கு ஆயம் தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார். தெரியாது எங்க வந்து யாரடா முடிச்சு ஓடிச்சு இந்த அமராவதி பொன்னுலோகம் யாருக்கு சொந்தம்? இந்த அமராவதி பொன்னுலோகம் யாருக்கு சொந்தமா? டேய் யாராவது அடிப்படாம ஒரு ஆளை பேசுங்க. டேய் ஏய் மரியாதை இந்த அமராவதியை விட்டு ஓடுகிறாயா? இல்லை உன்னுடைய அண்ணனுக்கு அனுகுணமாக வளர்ந்து வானத்தில் பறக்கக்கூடிய காக்கை பறந்து கிடக்கிறான் விருந்து படைக்கவா? அப்படியா? முதலில் என்னிடம் ஓதுவதை விட என் மந்திரி இருக்கின்றான் என் மாதிரி. உன் மாதிரியோட அவன் எவனாக மாதிரி வாராய்ப்படி. அப்படியே கத்து கொடு. கத்து கொடு. மாதிரி இந்த அனைத்து பசங்களை ஒரே நொடியில் துவம்சம் செய்து விட்டு வா. அந்த தெருவில் இந்திரா அப்படியா? முதலில் நீங்கள் யார் என்று சொல். தாங்கள் தான் அந்த காலகையின் நிவாத கவசங்களா? அசுரர்கள் அரக்க பூச்சிகளே, பூச்சா இந்த இந்திரன் ருத்ராசுரனை வதம் செய்தவன் நினைவில் கொள். அப்படி அவன் பாத்தியா? அடே அரக்கர்களே, அமராவதி பொன்னு லோகத்திற்கு அதிபன் தேவ இந்திரன் என்னை கண்டால் சகல 33 கோடி தேவர்களும் வணங்கி பாதத்தில் பணிவார்கள். இந்த பணம் காட்டுவது அஞ்சாதரா? இதோ என்னுடைய அம்பரையில் சர்ப்பங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, வேலை இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கின்றது. ஜாக்கிரதை. அடித்து பிடித்து மடிக்கிறேன். மூட்டம் முறிக்கிட்டுமா இல்ல என் பாதத்தில் தஞ்சமென்று அடைந்து அமராவதியை விட்டு ஓடுகிறாயா? சிங்கத்தின் குகையிலே சிக்கிய செம்மறி ஆட்டை போல் உங்கள் இருவர் உடையில அங்கத்தை பிளந்து காக்கை குருவிகளுக்கு விருந்தாக்குகின்ற பல்ல முதல்ல இந்திரா. அண்ணா ஒரு நிமிஷம் முன்ன அவனை பாத்துக்கிறேன், அப்புறம் பேசினான். வரும்போது அதுதான் உனக்கு நான் தண்ணி குடுத்துட்டு கூடாது. இப்ப இவன் என்னமோ சொல்ல வர அவனையும் பாக்குறா சொல்றான்.
ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு விட விட நான் அவனை பேசிக்கிறேன் நானு. இதுக்கு வர விடை கொடுக்கணுமா? ஆமா. விடையெல்லாம் வடையல்ல ஏதா இருந்தாலும் நேரம் எங்க பேச வாழெடுத்து பற்றிய வலிமை உண்டானால் எடுவாளை. அப்படியா? பகத்துக்கு ஒரு பாவை. நான் சாக வேணாம். வாடா பையலே ஈடா எனக்கு. கைக்குத்து தெரியுமாடா? வால் போரிலே நல்ல வல்லவனா இருக்கலாம். ஓல் போரிலே வர வர நீ எங்களுக்கு சொல்லிவிட்டு போற நீ என்ன பண்றீங்க? கேட்க மாட்டேங்கிறேன். எனக்கு முடி அதிகம். அதனால தான் ஏய் மல்யுத்தம் மல்யுத்தம் செய்து என்னை வெற்றி கொள் பார்க்கலாம். மல்லுத்தமா? ஆமா. ஏய் ஏய் மல்லுத்த செய்ய மாட்டா பையல. உன்னை போன்ற அரக்கு பூச்சிகளை அடித்தால் எனக்கு அவமானம். அடிடா, நான் அடித்தால் நீ இருந்துடுவாய். மாகாணத்து வரும்போது குறைய எடுக்க வேண்டும் என்று எத்தனை முறை நான் நாவாடி இருக்கிறேன். எவ்வளவு நீ சொல்றது கேட்கிறீங்கனால கொஞ்சம் முடி வாங்குறோம். எவ்வளவு அடித்தாலும் நீங்கள் மட்டும் அடிங்கள். பக்கத்துல அபாயம் சங்கு இருக்கிறது. என்ன சொல்கிறாய்? என்னிடத்திலே போர்க்களத்தில் வெற்றி கண்டு விட்டாய்.